அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனராசிக்கார அன்பர்களே, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. ஜனவரி 18க்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. பொதுவாக இந்த மீனராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், இவர்கள் படாத துன்பமே இல்லைங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் எடுத்திருந்தா கூட, இந்த நாள் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு இவர்கள் வேலைக்கு சென்ற இடத்துல கூட இவர்கள் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்திருப்பாங்க. முக்கியமா மற்றவர்கள் முன்பு கண் கலங்கி நின்றிருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் எப்போதுமே எல்லோரிடமே நார்மலா ஜகஜமா பேசக்கூடியவங்க. இவங்களுக்கு அவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்கன்ற அப்படிப்பட்ட எண்ணங்கள் இவர்களுக்கு சுத்தமா கிடையாது. முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கிட்டையுமே நெருக்கமா இருக்கணும், எல்லோருடைய அன்பு எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆசையிலும் ஒரு நம்பிக்கையிலும் இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான். இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் குடும்பத்தார்கள்கிட்ட எப்போதுமே சரிங்க, என்ன கேட்டாலும் சரிங்க, அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இவங்களுடைய குடும்பத்தார்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. எப்படி சொல்றோம்னா, கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவர்கள் சின்ன வயசுல இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பை விட்டு, இவங்களுடைய சந்தோஷத்தை விட்டு, எல்லோருமே இந்த சிறு வயது அப்படின்றது மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ஜாய் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்னு இருக்காது. இவர்கள் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 50 வயசு ஆகியும் இந்த மீனராசிக்காரர்கள் வேலையில விட்டு நின்னவடா இல்லை. ஏன்னா அப்போது இருந்த சின்ன வயசுல அப்பா அம்மா சரியில்லாம சம்பாதிக்காம ஊதாரியா இருந்தனால இவர்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைகளும் அதே போல் இருக்காங்க. அதாவது கஷ்டப்படாம ஊதாரியா சுத்திக்கிட்டு சும்மா இருக்கிறது, வேலைக்கு போகாம இருக்கிறது. ஆனா இவர்களால அவர்கள்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாது, தன்னுடைய பசங்க கிட்டையும் எதையும் சொல்ல முடியல, வேலைக்கு போப்பா சம்பாதிப்பா அப்படின்னு. இரு நபர்கள்ட்டையும் எதுவுமே சொல்ல முடியாம தான் உழைச்சி தான் குடும்பத்தை பார்த்துப்போம்ன்ற ஒரு விஷயத்துல அன்னையிலேருந்து அன்னைக்கு கால் நிக்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க, இன்னை வரைக்கும் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான். இவங்க படக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப எளிமையா எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ ரொம்ப சம்பாரிச்சு வச்சிருக்க, உனக்கு என்னப்பா நீ அப்படி பண்ணியிருக்க, உனக்கு என்னப்பா நீ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க, உனக்கு என்னப்பா நீ படிச்சுட்டு நல்லா அப்படின்னு, உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது இவர்கள் ஏதோ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமே படாத மாதிரி, ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்த மாதிரி மற்றவங்களுடைய பேச்சு என்பது இருக்கும். ஆனா இவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், அதாவது மீனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும், தன்னுடைய வாழ்க்கையில தான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், மற்றவர்களுடைய முன்னிலையில நான் எவ்வளவு இதுக்கு கூனி குறுகி நின்றுருக்கேன், என்ன பார்த்தாடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு இவர்களுக்கு தெரியும். ஆனா இதை பத்தி மற்றவங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. தனக்குள்ள வச்சுப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம், அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மற்றவங்ககிட்ட இருந்து. எப்போதுமே மற்றவங்ககிட்ட இருந்து தனக்கு அன்பு கிடைக்கும், தான் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். என்னைக்குமேங்க இவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா கூட மற்றவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதுக்காக அந்த நம்பிக்கை காப்பாத்துறதுக்காக இந்த மீனராசிக்காரர்கள் பயங்கரமான எல்லைக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்களால வாழ்க்கையிலையும் சரி, காதல்லையும் சரி, வேலையிலையும் சரி சக்சஸ் ஆக முடியலங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இவர்கள் மற்றவர்களை அதிகமா நம்பியே ஏமாந்து போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில நம்பி ஏமாந்த ஒருத்தவங்க அப்படின்னாலே அது இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. இத்தனை நாள் இந்த மீனராசிக்காரர்கள் பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மீனராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நட்சத்திர பழங்களையும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால அனைவருக்கும் முழுமைக்கும் பாருங்க. இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு பூராதி 4ஆம் பாதம் முதல் உத்திரடாதி ரேவதி முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் என்பது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதை நம்ம கடைசியா பார்ப்போம், கடைசி பகுதியில பார்ப்போம். சரி, மீன ராசிக்கார அன்பர்களே, நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலங்களாக இனி அமைய போகுதுங்க. நீங்க இதற்கு முன்பு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் லாபம் இல்லாத ஒரு நஷ்டத்துல ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். நஷ்டத்துல தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை விட்டு நீங்க போகல. நஷ்டத்துல தானே போகுது, இனி இந்த தொழில் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணல. எப்போதுமே கஷ்டப்பட்டாவது நம்ம ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த வெற்றி பாதை கெட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருந்தீங்க இந்த மீனராசிக்காரர்கள். ஆனா இந்த ஓட்டத்துக்கு நிப்பாற்ற விதமாக இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில ஒரு லாபத்தையும், தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இதற்கு முன்பு வரைக்கும் தொழில இவர்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றலா அமையக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் தொழில மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்திப்பார்கள் இந்த
மீன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்பையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது தொழில் எதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏனப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படின்னா ஒரு ஏளனமா பேசுவாங்க பார்த்தீங்களா, இந்த வேலையா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இடத்துல இருந்து மற்றவர்கள் மதிக்கும் இடத்திற்கு நீங்க செல்வீங்க. உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை தன்னுடைய உறவுகிட்ட, முக்கியமா தன்னுடைய காதலிக்கிற பொண்ணு, இல்ல பையன், இல்ல கல்யாணம் முடிச்ச பையன், இல்ல அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் ஏற்படக்கூடிய விதமாக ரொம்ப காலமா மனசுக்குள்ளே இருந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்ல முடியும். இதனால் வரைக்கும் உங்களுடைய கவலைகளை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. முக்கியமா நீங்க கவலைப்படுறதை பார்த்து மற்றவங்களுக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் கவலைப்படுறாங்க அப்படின்னா, அந்த கவலைக்கு தீர்வு கிடைக்கும் விதமாகவும், அந்த கவலையிலிருந்து கஷ்டங்களிலிருந்து நீக்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. நீங்க எதிர்பார்த்த அந்த நேரம் என்பது உங்களுக்காக இருக்க போகுது. முந்தியெல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் ஒருத்தங்க கூட பழகுவாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட பணம் இருக்கும்போது மட்டும் நெருக்கமா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படும் போது மட்டும் நெருக்கமா இருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி நிலைமை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முக்கியமா சொல்லப் போனா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சில நண்பர்கள் இருந்தாங்கங்க. எப்போதுமே இவருடைய வீட்டில தான் இருப்பாங்க. எப்போதுமே இவங்க கூடவே இருப்பாங்க. எப்போதும் இவங்களை விட்டு பிரியாத அளவுக்கு டே ஃபுல்லா அவங்களுடைய வீடா இது இவங்களுடைய வீடான்ற கேட்கிற அளவுக்கு எல்லோருடைய மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணம் அந்த அளவுக்கு இவங்க கூடயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல இப்போ இந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க கூட, அவர்கள் தேடி பார்க்கறதுக்கும் வர்றது கிடையாது. இவங்க கூட இருக்கிறதும் கிடையாது. இவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது கூட கிடையாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு அப்ப வேலை இல்லாம இருக்கும், பணம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. இவங்களுடைய தேவை நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல இவங்களை கண்டுக்கிறதும் கிடையாது. இவங்களை பார்க்க வர்றதுக்கு கூட மனம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை தான் அவங்க பாக்குறாங்க. அதாவது தேவை இருக்கும் பட்சத்துல மட்டுமே இந்த மீன்ராசிக்காரர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இல்ல. ஆனா இப்ப தேவை இல்லையா, இவங்களை தேவையில்லாத குப்பையா பயன்படுத்தி போட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதாவது எப்படின்னா, இதனால் வரைக்கும் தேவைப்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சாங்க பார்த்தீங்களா, அவர்கள் முன்பு நீங்க யாருன்னு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வர்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உயர்வீங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் மாறுங்க. இதனால் வரைக்கும் என்னை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க மறுபடியும் தெரிய வந்து அவங்களை ஏத்துக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த மாறி, இவங்களுடைய குணம் மாறி, எனக்கு யாருமே தேவைடா, நீ இருந்தா இரு இல்லாட்டி போ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஒரு வாழ்க்கையினுடைய மாறுதலை அடைவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள், செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீருங்க. இதுநாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை, செல்வ கஷ்டம் என்பது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டத்தினால ஒவ்வொரு நாளுமே எப்படின்னா கலங்கியிருக்காங்க, கண் கலங்கியிருக்காங்க. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. யார் நம்மளுடைய செல்வ கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்கன்னு புரியல. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அனு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா, அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு தான். இந்த செல்வ கஷ்டத்தினால வாழ்க்கையில யார்கிட்டயும் நிம்மதியா பேச முடியாம, யாருங்க யார்கிட்டயுமே அன்பை காமிக்க முடியாம, யாராச்சும் நம்ம பேச போனா யார்கிட்டயாச்சும் நம்ம உட்கார்ந்தா அவங்க ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ, ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல அதிக அளவுல கஷ்டப்பட்ட ஒருத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா, அது இந்த மீனராசிக்காரர்கள். அந்த ஒரு கஷ்டத்துக்கு தீர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். முன்னாடி எல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கிட்டையுமே வெளிப்படையா பேசுவாங்க. மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணுலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய குணம் என்பது ரொம்ப வெளிப்படையா உண்மையை பேசக்கூடிய அந்த எண்ணம் கொண்டவங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் இப்படி இருக்கிறதுனாலயே இவர்கள வாழ்க்கையில பல நபர்கள் இவங்கள பயன்படுத்திக்கிறதும், இவங்கள யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரதும் தான் இருக்கு. இவங்க மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்கிறாங்க, அவமானப்பட்டு தான் நிக்கிறாங்க. யாருமே இவங்களுக்கான உதவிகளையும் செய்வது கிடையாது. இவங்க தனக்கானவங்களா இருப்பாங்கன்னு நம்பினாலும் அப்படி யாரும் இவங்களுடைய வாழ்க்கையில இருப்பதும் கிடையாது. நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கை என்பது கஷ்டத்தை நோக்கி தாங்க போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து மாறுதலையும், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான நிலைமையும் இவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா ஏற்படுத்திக்க முடியும். இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம், ஒரு கவலைகள்லாம் இருந்துட்டும்ல, அப்படிப்பட்ட கவலைகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீக்கிக்க முடியும். முந்தியெல்லாம் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல யாராவது ஒருத்தங்க வந்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணு, நீ இப்படியா பண்ண, நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் என்பது அமையும். அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, உங்களை யாருமே குறை சொல்ல போறது கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி அது சரிதான் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை என்பது மற்றவர்களுடைய நிலைமையில உண்டாகும். முக்கியமா நீங்க இதெல்லாம் தவிர்த்து நினைச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில
மற்றவர்கள் முன்பு ஒரு மரியாதை மிக்க ஒருத்தராகவும் வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராகவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைவீங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சந்திக்க முடியும். முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை இனி வரக்கூடிய காலங்களில் திருத்திக் கொள்ள முடியும். முன்னாடி நீங்க உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம உங்களை எப்போதுமே திட்டிக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள்ல இருந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முன்னுயர்வதற்கான வழிகளை பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டுருவீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி அந்த கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தாங்க இது, இந்த காதல் கஷ்டம். அப்படிப்பட்ட காதல் கஷ்டமும் குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்லதையும் நீங்க நல்லதற்கான வாழ்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். இது நாள் வரைக்கும் சந்திக்காத ஒரு வாழ்க்கையை தான் இந்த மீனராசிக்காரர்கள் இனி சந்திக்க போறாங்க. உங்களை சில நபர்கள் குறை சொல்லவும் முன் வருவாங்க. சில நபர்கள் உங்ககிட்ட வேண்டா வெறுப்பா பேசுவாங்க. சில நபர்கள் எப்போதும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. சில நபர்கள் உங்களை எப்போதும் காயப்படுத்த நினைப்பாங்க. முக்கியமா நீங்க சந்தோஷமா இருந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. மற்றவங்களுடைய பார்வையில நீங்க என்னப்பா இவ்வளவு வேகமா வந்து வாழ்க்கையில முன்னேற்றீங்கன்ற ஒரு அந்த பொறாமை, அந்த ஒரு பொறாமையோடு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்பது ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதனால் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து இல்லை என்றாலும் இனி வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளவு இதுக்கு பொறாமை என்பது இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. காத்திருங்கள். ஏன்னா இது நாள் வரைக்குமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பல விஷயங்களுக்காக காத்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய காத்திருப்புக்கு பலன் கிடைக்காவிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் என்பது நடக்கும். உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு பலனை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். கட்டாயம் இந்த மீனராசினுடைய சொர்க்க பூமியாகும், சொர்க்க வாழ்க்கையாகவும் இனி அமையும். நீங்க எதுக்கு எப்பவுமே அடுத்தவங்களை கொஞ்சம் அதிகமா நம்புறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் செல்வத்தை இழந்துட்டு தனிமரமாகவும் தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்திருக்கீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இனி நீங்க தவிர்த்தாலே போதும். இவருடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள். முக்கியமா யாரெல்லாம் இவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிச்சு மற்றவங்க முன்னாடி உங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் நீங்க பெற்றுப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்லதே நடக்கட்டும். இனி அற்புதத்தையும் வாழ்க்கையில இனி பார்க்கக்கூடிய எல்லாமே நல்லதாகவே அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.